ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி அக்னிவீர் ரீசனிங் அண்டு மேக்ஸ் ப்ராக்டிஸ் செட்டு 4 தான் ஃபைட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அண்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஆனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் 4 இயர் மட்டும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் மட்டும் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி ஆர்மி மாரி தான் இதுவும். ஸோ உங்களால் கண்டிப்பாக சர்வ் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு 1 இயர் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஜாப் ஆல்சோ, ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அக்னிவீர் இல்லை ஆர்மிக்கு யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஒரு பொருளின் அடக்க விலை 200ன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 198க்கு விற்கப்பட்டால் நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த பொருளோட ரேட் வந்து 200 அண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னா, எவ்வளோ விற்கிறாங்கன்னா 198 விற்றுருக்காங்க. அப்போனா ₹2 வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இதோட பை அந்த பொருளோட அடக்க விலை என்னவோ அதை நம்ம போட்டுக்கணும். இன்ட்டு 100 போடுறோம். பிகாஸ் பர்சன்டேஜ் வேணும்ல. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 2 இருக்குது. அந்த 2 கேன்சல் பண்ணினா 1. ஸோ நம்மளுக்கு வந்து 1% தான் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரம் காஸ்ட் ப்ரைஸ் டு என்ன சொல்கிறது, சோல்டு ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. சாரி, 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாமா? ஓகேப்பா. இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ 149 ஸ்கொயர் மைனஸ் 148 ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்து போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அந்த மெத்தடுக்கு போகாதீங்க, ஓகேங்களா? ஸோ லாஜிக்காக யோசிச்சிங்க. அல்ஜிப்ரா தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயரு நெக்ஸ்ட் பி ஸ்கொயருன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன், ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏ, இது பி. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1 வருது. அப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். தென் ஏ ப்ளஸ் பி மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பிக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். 249, 248, ஒரு 17, ஒரு 1, 9, தென் 4, 497. ஸோ 497 இன்ட்டு ஒரு டைம் இருக்குன்னா 497 தான். பிகாஸ் இங்கே ஏ ப்ளஸ் பி வந்து 497, தென் ஏ மைனஸ் பி வந்து 1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரா லாஜிக்கையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஈஸி மெத்தட் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கருத்தில் கொண்டு எந்தளவுக்கு குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னப்பா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோடைய வெர்ஷன் தான் இது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 4x யா. ஸோ இப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4x ப்ளஸ் 4 ஆப்ஷன் 4ல் இருக்குது. கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. 4th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் காமனாக நம்ம டினாமினேட்டர் வந்து 12ன்னு வச்சுக்கலாம். ஸோ 12 கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டரில் 6 வருமா? ஃபஸ்ட் நம்பருக்கு 6 தான் வரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12 தான் வந்தாகணும். தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அகெயின் ஸோ நெக்ஸ்ட்டு 12 வந்திருக்காது. சாரி 4 வந்ததுனால 3 வந்ததுனால 4 டைம்ஸ் பண்ணல. அப்போ இது வந்து 4, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 3 வந்திருக்கும். யா ஃபைன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒரு 6, 4, 10, ஒரு 3, 13. ஸோ அப்போ 13/12 வந்திருக்கு. இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4, ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 5th கொஷின். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. டினாமினேட்டர் காமனாக இருக்குது. 15 அப்படியே வச்சுக்கோங்க. மேலே இருக்குது டிஃப்ரென்ஸ் எடுங்க. அப்போ நம்மளுக்கு 4 வருது. அப்போ 4/15 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. யா. ஸோ ஃபைட்டர்ஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரைட் த ரேஷியோ 24:44 இன் ஏ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இப்போ 24யும் 44யும் நம்ம எந்த நம்பரால் கேன்சல் அவுட் பண்ண முடியும்? 4ஆல் கேன்சல் அவுட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 4 6 ஆர் 24 டிவைடட் பை அண்டு 11 4s ஆர் 44. ஸோ இப்போ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு இதுவே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதானே. ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6.
ஸோ ஒரு கிரிக்கெட் அணியில் உள்ள 11 வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் சராசரி 18ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11 வீரர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு பயிற்சியாளர் இருக்காரு. ஓகேங்களா? அவரோட சேர்த்தா 12 பேரு. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 18 நீங்க 12ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பண்ணா தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 36 அண்டு அதுக்கப்புறம் ஒரு 18. ஸோ மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா என்ன வருது? ஒரு 6 ஒரு 11 1 to 1 சாரி 216 வருது. ஓகேங்களா? இத அப்படியே வச்சுப்போம். தென் அதுக்கப்புறம் பயிற்சியாளர் வயதை கணக்கில் கொள்ளாவிட்டால் ஒரு சராசரி 1 வருடம் குறைகிறது. அப்போ 11 பேருக்கு வந்து 17 கிடைக்குது. ஓகேங்களா? 11 பேருக்கு வந்து 17 கிடைக்குது. அப்போ அதையும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுன்னா 187. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து இப்போ நம்ம இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா அந்த பர்ட்டிகுலர் கோச்சோட ஏஜ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதாவது 216லேருந்தும் 187 டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ கண்டுபிடிச்சலாமா? 216 187 டிஃபரன்ஸ் எடுத்தா ஒரு 9 வருது. ஸோ 9ல் வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன் இருக்கா? ஃபைன், லீவ் இட். ஸோ இது 1 கடன் வாங்கிட்டோமா? இங்கே ரிமைனிங் 20 இருக்கும். 20ல் 18 போச்சுன்னா நமக்கு 2 தான் இருக்கும். ஸோ அப்போ 29 தான். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. 8th கொஷின் பார்த்துருவோமா ஃபைட்டர்ஸ்? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் விகிதம் 5:7 ஆகிறது எனில் இவற்றில் பெரிய எண் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு 2x டிவைட் பை 3x இது கூட 5 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? காமனாக 2 சைடுமே 5 ஆட் பண்ணுறாங்க. அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா 5/7 கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ஈக்குவேஷன் வி ஹவ் டு ஃபார்ம் லைக் திஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த 7 வந்து நம்ம இந்த சைடு கூட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 5 நம்ம வந்து இந்த ஓல்ட் செட்டப்பையும் இந்த சைடு கூட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 14x வருதா? ப்ளஸ் ஒரு 35 ஓகே ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ஒரு 15x ப்ளஸ் ஒரு 25. ஸோ இந்த 14x இந்த சைடு வந்துச்சுன்னா வெறும் x மட்டும் இருக்கும். இந்த 25 இன்னொரு சைடு போச்சுன்னா அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 10 இருக்கா? ஸோ இப்போ x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குதா? ஆமாம் ரைட். x இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குது. ஃபைன். ஸோ இப்போ எக்ஸோட ரைட்டுப்பா எக்ஸோட வேல்யூ நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரேஷியோ நம்பர் என்னென்னா 2:3. இதில் பெரிய நம்பர் வந்து 3 தான். அப்போ 3 எக்ஸுக்கு வந்து நம்ம 10ன்னு அப்ளை பண்ணும்போது 30 கன்வெர்ட் ஆகுது. அப்போ 30 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? 9th கொஷின் பார்த்துருவோமா? ஓகே. ரெக்டாங்கிள் பேஸ் இஸ் 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேஸ் வந்து 12 ஹைட்டு வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். ஸோ ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. லென்த் இன்ட்டு பிரெத்து மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்குமா? எல்லாம் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் எந்த கொஷின்ப்பா? 9. 2 cubes have the volume 1:27 இந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தேர் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ விடஸ் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு க்யூப் தெரியும். அதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயராக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போது ஸ்கொயருக்கான ஏரியாவோட ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ க்யூபோட வால்யூம் வந்து ஏ க்யூப்னு தெரியும். ஸோ அப்போ இது நீங்கள் க்யூப் ரூட் எடுத்தீங்கன்னா 1:3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1:3 நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவோட சர்ஃபேஸ் அதாவது ஏரியா தேவைப்படுதுன்னா டேரெக்டாக இதை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 1:9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1:9 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ 11th கொஷின் பார்த்துருமாப்பா? ஓகே. கிரிக்கெட் வீரர் 8 இன்னிங்ஸ்களில் 100 ரன்கள் எடுக்கிறார். ஓகே. அவருடைய சராசரி ஸ்கோர் என்னவாக இருக்கும்? என்னப்பா இருக்கும்? ஆட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகே. ஸோ ஆட் பண்ணுவோமா? 2 4 6 8 நம்பர் இருக்குது. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். 8லேருந்து 6 14, தென் ஒரு 5 போச்சுன்னா 14 5 19, தென் 25 30. ஸோ 30 ஒரு 3 இருக்குது, ஞாபகம் வச்சுப்போம். அண்டு 5 7 விட 12, 4 16, 16 ஒரு 3 19, 23 அண்டு 27 ஒரு 30, 0 திருப்பி ஒரு 3 இருக்குது. ஓகே. 3யோட 1 ஆட் பண்ணால் 400.
ஓகேங்களா? ஸோ எல்லா நம்பரும் ஆட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்னப்பா வரும்? 5 டைம்ஸ் வருமா? ஸோ 50. ஸோ 50 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. 12th பார்த்துருவோமா? HCF 2 எண்களில் மீப்போவா மீசிமா கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று 275, இன்னொன்று என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ இட் இஸ் இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணணும். பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்? நான் ஃபஸ்ட்டு 11th டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். பண்ணும்போது நம்மளுக்கு 2 டைம்ஸ் வருது, ரிமைனிங் 5 இருக்குது, 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஃபைன். இப்போ நான் 25th டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்னப்பா வரும்? 3 டைம்ஸ் வருமா? 3 25 ஆர் 75. அதுக்கப்புறம் ஒரு 75 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 2 இருக்கா? ஆமாம், ரைட்? ஸோ 200 வருது. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு 0 சேர்க்கணும்ல. ஸோ அப்போது வந்து சேர்த்துட்டு போட்டால் 308. ஆமாம், ரைட் ஃபைட்டர்ஸ்? கண்டிப்பாக அதுதான். அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. 13th பார்த்துருவோமா? யா. ஸோ 15% ஆஃப் 15 கேட்குறாங்க. ஸோ அப்போ 15 டிவைடட் பை 100 இன்ட்டு 15. ஸோ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் கேன்சல் அவுட்லாம் பண்ணாதீங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. ஓகேங்களா? ஸோ 15 ஸ்கொயர் பண்ணால் 225 வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அப்போ 2.25 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸி தான். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. 14th பார்த்துருவோமா? 45 பேர் ஒரு குளத்தை தோண்டுவதற்கு 25 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. 45 people take 25 days to build குளம்னு சொல்லியிருக்காங்க. அதே குளத்தை 15 நாட்களில் எத்தனை பேர் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 3 வருது. ஸோ இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75. ஸோ இப்போ 75 பேர் வந்து சேர்ந்து 15 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஸோ ஒரு கனசதுரத்தில் எத்தனை பரப்புகள் உள்ளன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், கனசதுரம் வந்து இந்த மாதிரி இருக்குமா? ஸோ எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் அதான் கேட்டிருக்குது அவங்க. என்ன சொல்கிறது, இப்போ இது 1 2, இது 1 2, இது 1 2, ஆக மொத்தம் 6 ஃபேஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக 6 சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் வாட்டப்பா 15. யா. ஸோ நவ் வி கேன் சால்வ் த 16th கொஷின். ஸோ எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான் ஃபைட்டர்ஸ். 1 4 9 16 25, தென் அதுக்கப்புறம் 36. 36க்கு அப்புறம் என்ன வரும்? இது 6ஓட ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு 7ஓட ஸ்கொயர் வரணும். 7ஓட ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 49. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு த 17th கொஷின். ஏலேருந்து இ வந்திருக்குப்பா, இலேருந்து ஐ, ஐலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ ஏக்கும் ஈக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து +4 பண்ணுறோம். இலேருந்து ஐக்கு +4, ஐலேருந்து எம்முக்கு +4. ஸோ எம் வந்து 13. ஸோ +4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 வரும். நத்திங் பட்டு கியூ. ஸோ கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அது ஆப்ஷன் 3 மட்டும் தான். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக ஆன்சரை செலக்ட் பண்ணிவிட்டு வி கேன் ஏபிள் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏலேருந்து பி வந்திருக்கு +1. பியிலேருந்து பியிலேருந்து என்ன வரும்னு கேட்குறாங்களா? பியிலேருந்து நெக்ஸ்ட்டு சி தான் வரணும். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைன். தென் ஒய்லேருந்து ஏ வந்திருக்கு. ஒய்லேருந்து ஏக்கு +2 பண்ணுறாங்க. சூப்பர். அதேமாதிரி இங்கேயும் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ +2 பண்ணால் நம்மளுக்கு ஏ தான் வரணும். அப்போது என்ன சொல்கிறது, 4th ஆப்ஷன் தானே இருக்குது மோஸ்ட் ஆன்சருக்கு. யா. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஸோ 19th பார்த்துருவோமா? விஜய் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். 5 கிலோமீட்டர் நடந்தாச்சு. பிறகு வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே. தென் அதுக்கப்புறம் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாருப்பா. ஓகே. அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்காருன்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. 3 கிலோமீட்டர் தான். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். ஸோ விட்டஸ் இந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு சால்வ் இட். ஓகே. ஸோ இந்த கொஷின் ஹோம்ஒர்க் கொஷின். ஸோ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டினியூஸாக கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் விட்டு விட்டு படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் லாஸ் தான் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட் அண்டு ட்ரை டு
சால்வ் கண்டினியூஸ்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தான் உங்களுடைய மார்க் வந்து என்ன சொல்கிறது, ஸ்கோரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கருத்தில் கொண்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் பர்டிகுலர் அபவுட் த என்ன சொல்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை அதுதான் முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம டைம் சேவ் பண்ணோம் இல்லையா, டைமு கம்மியாக தான் இருக்கும். சேவ் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே சால்வ் பண்ணனாவே ஸ்பீடு வேணும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் எழுதி இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.